சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. இந்த காலவெளியில நீங்க சோர்ந்து போனவங்க யாராவது ஒரு பெரிய பலசாலியா இருக்கலாம், நீங்க ஒரு பெரிய பிரசங்கியாரா இருக்கலாம். இந்த ஆராதனை இன்றைய காலையில் கேட்டுக்கொண்டிருக்கும் போது உங்க வாழ்க்கையை திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களுடைய வார்த்தைகளால் நீங்க எத்தனையோ பேரை தைரியப்படுத்தி இருக்கலாம். உங்க பிரசங்கங்களால் அநேகர் பலன் அடைந்திருக்கலாம். ஆனா நீங்களே இன்றைக்கு ஒரு சோர்ந்து போன ஒரு நேரத்துல நீங்க உட்கார்ந்துருக்கிறீங்க. எலியா தீர்க்கதரிசி வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வந்த ஒரு பயங்கரமான ஒரு தேவ மனிதன். பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாம் கொன்று போட்ட மனுஷன். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று எல்லாரும் முழக்கமிடும்படி இஸ்ரவேல் ஜனத்திற்குள்ள ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்த ஒரு மனுஷன். ஆனா அவருக்கே சோர்வு வந்துருச்சு. அவர் சோர்ந்து போய் சொல்றாரு, போதும் கர்த்தாவே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும். என் பிதாக்களை பார்க்கிலும் நான் நல்லவன் கிடையாது, போதும் அப்படின்னு சூறை செடியின் கீழே போய் படுத்துட்டாரு. இன்றைக்கு காலையில் நீங்க அப்படிப்பட்ட ஒரு பலசாலியா நேற்றைக்கு வரைக்கும் இருந்திருக்கலாம், கடந்த வாரம் வரைக்கும் இருந்திருக்கலாம், கடந்த மாதம் வரைக்கும் இருந்திருக்கலாம். பாஸ்டர், நான் எவ்வளோ பேரை தைரியப்படுத்துவேன் தெரியுமா, எவ்வளோ பேரை நான் உற்சாகப்படுத்துவேன் தெரியுமா, நானே ஒரு பள்ளத்தாக்கில் இருக்கேன் பாஸ்டர், எனக்கே என்ன சொல்லனே தெரியல, என் ஆலோசனை எல்லாம் அப்படியே மழுங்கி போச்சு பாஸ்டர். எத்தனையோ பேரை தைரியப்படுத்தின நானே அப்படியே சோர்ந்து படுத்திருக்கிறேன். இந்த ஆராதனை கேட்டுக்கொண்டிருக்கிற ஊழியர் நீங்க அப்படி சொல்லலாம். இன்னைக்கு வந்திருக்கிற யாராவது ஒருவர் இப்படி சொல்லலாம், நான் ரொம்ப ஸ்ட்ராங் பாஸ்டர், எங்க வீட்லயே நான் ரொம்ப ஸ்ட்ராங், எங்க அண்ணன் தம்பிங்கெல்லாம் என்னதான் பார்ப்பாங்க, அவ்வளோ தைரியசாலி நான். ஆனால் இன்னைக்கு நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுங்க, பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இந்த காலையில் நம்முடைய சோர்வுகளை நீக்கி ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார். இன்னைக்கு நம்முடைய வார்த்தை உங்களுக்கு நேராக தீர்க்க தரிசனமா ஆண்டவர் அனுப்புறாரு. உன்னை கண்டு அழைத்தேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், உன்னை நான் கைவிடவே மாட்டேன், பயப்படாத. ஒருவேளை பிசாசு உங்களை பார்த்து உங்க இருதயத்துக்குள்ள அநேக எண்ணங்களை கொண்டு வந்து, அவ்வளவுதான் நீ முடிஞ்சிட்ட, அழிஞ்சிட்ட, ஒளிஞ்சிட்ட, அவ்வளவுதான் நீ எழும்பவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஒரு விதமான ஒரு பயத்தினால் உங்களை நிறைத்திருக்கலாம், ஒரு நடுக்கம் உங்களுக்குள்ளே வந்திருக்கலாம், ஒரு திகில் உங்களுக்குள்ள பிடிச்சிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இது முடிவில்லப்பா, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். நிறைய சத்தம் நீ கேட்கிற, நிறைய மிரட்டல்களை நீ கேட்கிற, நிறைய ஆபத்துகளை நீ சந்திச்சுக்கிட்டு இருக்க, நிறைய நிச்சயம் இல்லாத காரியங்கள், சத்தங்கள்லாம் எழும்புது. பயப்படாத, 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 உன்னை அழைத்த நான் உன்னை கைவிடவே மாட்டேன். அல்லேலூயா. நம்ம சோர்ந்து இருக்கிற இடத்துல கூட ஆண்டவர் காகங்களை கொண்டு வந்து நம்மை போஷிக்கிற தேவன். அல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு பக்கத்துல இருந்து அந்த வேலைக்காரன் உங்களை விட்டு தூரமா விலகி போயிருக்கலாம், அல்லது நீங்களே பாதியில விட்டுட்டு வந்திருக்கலாம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரோ ஒருவருடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கலாம். உங்களுக்கு துணை செய்தவர்ல நீங்களே விட்டுட்டு ஒரு தனிமைப்படுத்தி இருக்கலாம். நீங்க சோர்ந்து எதுக்கு நம்ம மற்றவங்களை தொந்தரவு படுத்தணும், எதுக்கு நம்ம மற்றவங்களுக்கு பாரமா இருக்கணும் அப்படின்னு நீங்க உங்களை தனிமைப்படுத்தி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிற, பயப்படாத, உன் சேவகன் உன்னோடு இல்லாவிட்டாலும் உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தருகிற தேவன் நான் இருக்கிறேன், பயப்படாத. ஹல்லேலூயா. உன் சேவகன் வந்து உனக்கு உதவி செய்யறதுக்கு முன்னாலேயே நான் வந்து உன்னை நான் அழைச்சேன், உன்னை பேர் சொன்னேன். வேலைக்காரன் எப்பப்பா வந்தான்? நீ தீர்க்கதரிசியான பிறகு தானே வேலைக்காரன் வந்தான். ஆனா நீ பிறவாதுக்கு முன்பதாகவே உன்னை நான் பெயர் சொல்லி அழைச்சிட்டேன். என் உள்ளங்கையில் உன்னை வரைஞ்சி வச்சிருக்கேன். ஏன்பா பயப்படுற? சோர்ந்து போகாத. இன்னைக்கு இந்த பாடல ஆண்டவரே உங்களை பார்த்து சொல்றது போல அதை எடுத்துக்கொள்ளுங்க. இன்னைக்கு டேக் இட் as a word that comes from God. கண்டு உன்னை அழைத்த நான் உன்னை கைவிட மாட்டேன். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை நான் என்னுடைய ஆத்மாவில், என் ஆவியில் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆண்டவரே, அது எனக்கு உள்ள போய் கிரியை செய்யட்டோம்ப்பா. நல்ல நிலமா அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அதை விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு நீங்க என்ன தைரியப்படுத்துறீங்க, என்ன சோர்வுல இருந்து என்ன வெளியே தூக்கி கொண்டு வர்றீங்க. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு இருக்கிற இடங்கள்ல நீங்க பாராட்டி கூட பரவாயில்ல, அப்படியே கர்த்தருக்கு முன்பாக நின்று இது அப்படியே கர்த்தருடைய வார்த்தையாக நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. சோர்ந்து போகாதே மனமே,
போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கண்டுன்னை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? கண்டுன்னை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு, ஊக்கமா